வெல்கம் டு ஜாசியா ரோமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் டே 1 டே 2க்கான வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. வாங்க டே 3 வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நீங்கள் பார்க்குற கிளாக் டவர் வந்து விராஜ்பேட்டில் உள்ள கிளாக் டவர். இது வந்து 1915 வந்து இனாக்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் இது வந்து 105 வருஷம் பழமையான டவர். இன்னைக்கு 3வது நாள் காலையில் எழுந்துச்சி ரெடி ஆகி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் எங்கே போகலாங்கிறத நான் போகிற வழியில் சொல்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் உடனே எங்களால் உள்ளே போய் சாப்பிட முடியலை. எல்லா டேபிளுமே ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் லாபியில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணோம். ஒரு டேபிள் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போய் சாப்பிட போனோம். அதாண்டி உங்களுக்கு இந்த ஹோட்டலில் இருந்து நான் உங்களுக்கு அதனுடைய வியூ வந்து எடுத்துருக்கிறேன். அதாவது இதுதான் அதனுடைய ஹோட்டலுடைய கார்டன் ஏரியா. அந்த வெயிட் பண்ண அந்த 10 மினிட்ஸில் உங்களுக்கு அந்த கார்டனுடைய வியூவை வந்து சுற்றி காமிச்சிருக்கிறேன். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நாங்கள் உள்ளே போய் என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா பொங்கல், பூரி, வடை, சட்னி, சாம்பார், அப்புறம் காலையிலே சிக்கன் கிரேவியும் கிடச்சிச்சு. அதுக்கு பூரிக்கு வந்து சன்னா மசாலா கொடுத்தாங்க. அப்புறம் வாட்டர்மெலன் ஜூஸ், ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அப்புறம் பேன் கேக்கு, குழந்தைகளுக்கு பிடிச்ச மஃபின், சாக்லேட் பிரெட் எல்லாமே இருந்தது. எல்லாமே நல்லா சாப்பிட்டாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் சுற்றி பார்க்க கிளம்பிடுவோம். எங்கே போகிறோங்கிறது போகிற வழியிலே சொல்கிறேன். இப்போ நம்ம காலையில சாப்பிட்டாச்சு. ஆமா, காலையில சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம கிளப் மஹிந்திரால இருந்து தலைக்காவேரியை பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு காரில் ஏறி நம்ம தலைக்காவேரிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். தலைக்காவேரி நாங்கள் தங்கியிருந்த இடமான விராஜ்பேட்டில் இருந்து 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட 1லேருந்து 1.25 மணி நேரம் ஆகும் அங்கே போய் சேர்றதுக்கு. விராஜ்பேட்லேருந்து தலைக்காவேரி போகக்கூடிய வழி எல்லாமே 2 பக்கமே காஃபி பிளான்ட் தான் இருக்கும். கூர்க்கை பொறுத்த வரைக்குமே எல்லா இடமே காஃபி பிளான்ட் தான். அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கண்ணுக்கு பார்க்க குளிர்ச்சியாக கூட இருக்கும். இப்போ இருந்தே உங்களுக்கு தலைக்காவேரிக்கான உருவான கதையை வந்து உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இந்த ரோடு பயணத்தை ரசிச்சுக்கிட்டே என்னுடைய கதையும் கொஞ்சம் கேளுங்க. கர்நாடக மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் குடகம் மாவட்டத்தின் தலைக்காவிரி என்ற இடத்துல 4400 அடி உயரத்தில் உற்பத்தி ஆகிறது தான் இந்த காவிரி ஆறு. தலை காவிரின்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த காவிரி ஆறு முதல்ல உருவான இடம் அந்த தலைக்காவிரிங்கிற இடத்துல. அதனால் இதற்கு பேர் வந்து தலைக்காவிரின்னு சொல்கிறோம். இந்த காவிரி ஆறு உருவானதுக்கான வரலாற்று கதையே இருக்குது. அந்த வரலாற்று கதை பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருக்க கூட செஞ்சுருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன். அகஸ்திய முனி வந்து ஒரு வழியாக போய்கிட்டு இருக்கும்போது இப்போதைய காவிரி நதி வந்து அப்போதைய பழைய பேர் வந்து பொன்னி நதி. பொன்னி நதி வந்து அகஸ்திய முனிவரை குள்ளமுனிங்கிறத கிண்டல் அடித்ததாலையும் அவர் அதனால் கோபம் அடைஞ்சு தன்னுடைய கமண்டலத்தில் அந்த காவிரி நதிக்கு வந்து சாபம் கொடுத்து கமண்டலத்துக்குள்ளே அந்த தண்ணியை வந்து அடக்கி எடுத்துகிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த காவிரி நதிக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காக லார்டு கணேஷா வந்து காக்கா ரூபத்தில் வந்து அகஸ்திய முனிவர் வந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் வச்சுருந்த அந்த கமண்டலத்தில் வந்து காக்கா உருவத்தில் இருந்த லார்டு கணேஷா வந்து அதை தள்ளி விட்டுட்டார். தள்ளி விட்ட உடனே அந்த நதி வந்து பிரவாகமாக பறந்து விரிஞ்சு போச்சு. அப்படி விழுந்த இடத்துல உருவான அந்த காவிரி நதி தான் தலைக்காவிரின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த இடம் தான் பாகமண்டலான்னு சொல்கிறாங்க. அதாவது இங்க வந்து ஒரு திரிவேணி சங்கமம் இருக்கு. தலைக்காவேரியில் உருவான இந்த காவிரி ஆறு முதல்ல வெளியில வரக்கூடிய இடம் வந்து இந்த பாகமண்டலாங்கிற இந்த இடத்துல இருந்தான். பாகமண்டலால இருந்து தலைக்காவேரி போறதுக்கான தூரம் எவ்வளவுனா 8 கிலோமீட்டர் இருக்கும். இந்த தலைக்காவேரி வந்து கடல் மட்டத்துல இருந்து 1276 அடி உயரத்துல இந்த தலைக்காவேரி வந்து அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் உள்ள 7 புண்ணிய நதிகளில் இந்த தலைக்காவிரியும் ஒன்று.
அதோடு மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் வந்து சிவசமுத்திர அருவி, அப்புறம் தமிழ்நாட்டில் ஒகேனக்கல் அருவி, இவை இரண்டும் காவிரியில் உள்ள 2 அருவிகள். இப்போ நாம் தலக்காவேரிக்கு வந்தாச்சு. அதனுடைய கார் பார்க்கிங் ஏரியா தான் இது. இந்த இடத்துல நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்து உள்ளே வந்து ஆட்டோ மூலமாகவோ இல்லை நடந்தோ உள்ளே போகலாம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தலக்காவேரி வாசல் வரைக்குமே கார் பார்க்கிங் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி வெளியிலே கொஞ்சம் தள்ளியே டிஸ்டன்ஸில் வச்சுட்டு உள்ளே நடந்து போகிறதுக்கு கால் வலிக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஆட்டோ வசதியும் இருக்குது. இந்த தலக்காவேரி அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பிரம்மகிரி மலையில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பிரம்மகிரி மலைங்கிறது இந்த தலக்காவேரி கோயிலுடைய வலது பக்கம் மேலே வந்து இந்த பிரம்மகிரி மலை இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு படிக்கட்டு கூட நிறைய இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 370 400 படிக்கட்டு அதில் இருக்குது. அந்த படி வழியாக ஏறி போய் நம்ம மேலே பார்த்தோன்னா ஃபுல் சரௌண்டிங் வியூஸ் எல்லாமே நல்லா தெரியும். அந்த சரௌண்டிங்கில் வந்து கர்நாடகா, கேரளா இதனுடைய பார்டர்ஸ் எல்லாம் நல்லாவே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. இதுதான் தலக்காவேரியினுடைய மெயின் என்ட்ரன்ஸு. இதில் இருந்து உள்ளே தெரியுது பாருங்கள் ஆட்டோஸ்லாம். ஆட்டோ மட்டும் தான் உள்ளே போகிறதுக்கு அலௌடு, கார் எதுவுமே உள்ளே போக முடியாது. போகிற வழியில் இங்கே இருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் தலக்காவேரியோடைய கோயில். சரி வாங்க, நாம இப்போ தலக்காவேரி அமைஞ்சிருக்கிற அந்த இடத்த போய் பார்க்க போகலாம். நேராக இப்போ போய்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த வழியாக போய்கிட்டே இருந்தோன்னா அந்த என்ட்ரன்ஸுக்கு வலது பக்கம் வந்து ஒரு செருப்பு வைக்கிற இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல எல்லாருமே சப்பலை கலத்தி வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகணும். இங்கே வந்து தலக்காவேரி உருவான இடங்கிறதால இங்கே காவிரி தேவிக்கு ஒரு ஸ்தலம் ஒன்று தனியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காவிரி தேவி அந்த ஸ்தலத்துக்கு மேலே வந்து லார்டு கணேஷா, அப்புறம் சிவா, அப்புறம் அகஸ்தியாவுக்கு கூட தனியாகவே ஒரு ஸ்தலம் இருக்குது. இது கோயில் ஏரியாங்கிறதால சரௌண்டிங் மட்டும்தான் நம்மளுக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே எல்லாமே அது உருவான இடங்கள் இதெல்லாம் காவிரி அம்மன் இதெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறது அலோவ் இல்லைங்கிறதால நம்ம சுற்றி உள்ள இடத்த மட்டும் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதோட இங்கே பிரம்மகிரி மலை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து வலது பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலுடைய வலது பக்கத்தில் 370 400 படி இருக்குது. ஆனால் இந்த படியெல்லாம் நாங்கள் ஏறிலாம் போய் பார்க்கல. அவ்வளோ தூரம் ஏறிலாம் போக முடியாங்கிறதால நாங்கள் பார்க்கல. நீங்கள் வந்தீங்கன்னா சான்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த படியெலாம் ஏறி மேலெலாம் போய் பாருங்கள். சுற்று வட்டாரம் பகுதியில் உள்ள கிராமங்கள், அப்புறம் கேரளா, தமிழ்நாடு பார்டர்ஸ் கூட நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. அந்த பள்ளத்தாக்கெல்லாம் வியூஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த இடத்துல என்னுடைய குழந்தைங்க வந்து எட்டி பார்க்காங்க பாருங்கள். இந்த இடம் தான் காவிரி ஆறு உருவாகி முதல்ல வெளியில் வந்த இடம். அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸிட் ஏரியா இதுதான். இந்த ஏரியாவில் வந்து நிறைய காயின்ஸ் எல்லாம் கூட போடுதாங்க. அது ஏன் போடுறான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் அந்த இடத்துல காயின்ஸ் எல்லாம் நிறைய போடுதாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தலக்காவேரி. இதுக்கு மேலே இங்கே உள்ள கோயில் உள்ளெல்லாம் காமிக்கிறதுக்கு அலௌடு இல்லை. சுற்றி மட்டும் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். இங்க ஒரே இங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம இங்க வந்துட்டோம். தலக்காவேரிக்கு. இன்னைக்கு தலக்காவேரிக்கு இங்க வந்துட்டோம். நாங்க அங்க காயின் போட்டு அங்க தண்ணிக்குள்ள போனுச்சு. ஓகே பை. நான் இங்கே நிற்கிறேன் பாருங்கள். இந்த இடம் தான் அந்த கோயில் ஸ்தலம் இருக்கக்கூடிய இடம். இதுக்கு நேர் கீழே தான் காவிரி அம்மனுடைய காவிரி ஆறு உருவான இடம் இருக்குது. இதோ நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுதான் காவிரி ஆறு உருவான இடம். இந்த காவிரி ஆறில் தான் எல்லோரும் குளிச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. இதோ தெரியுது பாருங்கள். இதுதான் பிரம்மகிரிக்கு போகக்கூடிய படிக்கட்டு. இதுதான் இந்த பிரம்மகிரி மலை. இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்களும் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஆர்வமும் வரும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள். அந்த 3 ட்ரம் இருக்குது பாருங்கள். அதில் உள்ள தண்ணி எல்லாமே காவிரி தண்ணி தான்.
அந்த தண்ணி வந்து புண்ணிய தண்ணியாக வந்து பக்தர்கள் எல்லாமே அதில் வந்து கேன்லலாம் பிடிச்சிட்டு கொண்டு போகிறாங்க. இதோ எங்களுக்கு பின்னாடி தெரியுது பாருங்க, அதுதான் தலக்காவேரி கோயில். இதோ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க, இதுதான் தலக்காவேரியை சுற்றி உள்ள பள்ளத்தாக்கு ஏரியா. நம்ம அங்கங்கே நின்று பார்த்து ரசிக்கக்கூடிய ஏரியாவாகவும் இருக்குது. அதோட நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடிய இடமும் கூட, நிறைய வியூ பாயிண்ட்லாம் நிறைய இருக்குது. நல்லா பார்த்து ரசிக்கக்கூடிய இடம் தான் இது. இப்போ நம்ம தலக்காவேரியை பார்த்துட்டு ரிட்டன் வந்து போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியில் உள்ள காஃபி பிளான்ட் ஏரியா தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். கீழே இறங்கி நின்று உங்களுக்கு தனியாகவே நான் காமிக்கிறேன். பார்க்கறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடம் இவ்வளோ ரம்மியமாக ரொம்ப அமைதியாக சூப்பராக இருந்தது இந்த இடமே பார்க்குறதுக்கு. கூர்கில் நாங்கள் தங்கியிருந்த இந்த 3 நாள் வீடியோ முடிஞ்சாலுமே உங்களுக்கு கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டில் உள்ள வீடியோ, அதாவது கிளப் மஹிந்திரா ரெசார்ட் எப்படி இருக்கும், அதனுடைய இன்சைட் அவுட் சைடு ஏரியா, அப்புறம் நாங்கள் தங்கியிருந்த ரூம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கூடிய விரைவில் அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். நாம இப்போ கிளப் மஹிந்திரா ரெசார்ட்டுக்கு தான் திரும்ப போய்கிட்டு இருக்கோம். போகிற வழிலாம் பாருங்கள், காஃபி எஸ்டேட் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. வீடுகள்லாம் பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குன்னு. விராஜ்பேட்லேருந்து தலக்காவேரி வந்து 50 கிலோமீட்டர் தூரங்கிறதால இன்றைக்கி நாங்கள் வந்து தலக்காவேரி தவிர வேறு எங்கேயுமே பார்க்க போகல. அதனால் டேரெக்டாக ரிட்டன் வந்து நாங்கள் கிளப் மஹிந்திராக்கு வந்துட்டு அங்கேயே நாங்கள் லஞ்ச் வந்து நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். அதாவது நாங்கள் டே 2 வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நான் ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அது தான் லஞ்சுக்கு வச்சுட்டு தயிர் சாதம் வச்சுட்டு நாங்கள் சாப்பாடை ஃபினிஷ் பண்ணிட்டோம். லஞ்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு மதியம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்க்கு அப்புறம் நாங்கள் கொஞ்சம் வாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போனோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 3rd டே. இன்றைக்கி நைட்டு டின்னர் சாப்பிட வந்திருக்கோம். இந்த மாதிரி டின்னர் இது சாப்பிடும். இங்கே நாங்கள் என்ன வாங்கி சாப்பிட்டோன்னா நூடுல்ஸு, அப்புறம் ஒயிட் க்ரீமி பாஸ்தா, கோல்ஸ்லாங்கிற ஒரு சாலடு, அதுக்கப்புறம் சிக்கன் சோர்பான்னு ஒரு சூப்பு, அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கி சாப்பிட்டோம்னா சிக்கன் கபாப் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் பட்டர் நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து செட்டிநாடு சிக்கன் பிரியாணின்னு ஒன்று கொடுத்தாங்க. அது சுத்தமாக நல்லாவே இல்லை. அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா, வெஜ் குருமா, அப்புறம் தயிர் சாதம் எல்லாமே வாங்கிக்கிட்டோம். பட் எங்களுக்கு மத்தியானமே ஹெவியாக இருந்ததால் ரொம்பவும் வயிறு பசிக்கலைங்கிறதால நாங்கள் சரியாகவும் சாப்பிடல. அதனால தான் ஸ்வீட்ஸ் கூட ரொம்ப வாங்கி சாப்பிடல. ஹே கைஸ், இன்னைக்கு 4th டே. இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ கிளம்பியாச்சு. திரும்ப ரிட்டன் பெங்களூர் போக போகிறோம். ரூம் இப்போ செக் அவுட் பண்ண போகிறோம். ஓகே பாய். நான் சொல்லணும். இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணி கைஸ் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பேக் எடுத்து வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம பெங்களூருக்கு போறோம். பை. இதுதான் மிளகு செடி, மிளகு கொடி. இந்த தெரிஞ்சுக்காங்க, இதுதான் காபி கொட்டை. டிஸ்டன்ஸில் வச்சுக்கோங்க. இந்த தெரிஞ்சுக்காங்க, இதுதான் காபி கொட்டை. இதுதான் கொஞ்சம் பழுத்துருக்கு, இந்த காமி பழுத்துருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த கூர்க்கு ட்ரிப் இதோட முடிஞ்சிருச்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.